போட்டு உங்களுக்கு யூடியூபால பணம் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க அவங்கள்ட்ட வாங்கி அவங்களுக்கு தானே காசு தேவையா இருக்கு. ஏன் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல எடுத்து போட்டு நீங்க கொண்டு அதை திருப்பி இருக்கா கொடுத்து அதை காட்டி அதுல ஒரு வீடியோ போடணும். அவங்களோட டெலிபோன் நம்பரையும் அவங்களோட வங்கி கணக்கு கொடுத்து விட்டா விரும்பினவங்க காசு அனுப்புவாங்க, அவங்களுக்கு அவங்களோட கதைப்பாங்க, அதோட விஷயம் முடியுது. மற்ற உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அதுதான் நான் சொல்ல இதுல வாரேன். என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் செய்த தப்பு என்னன்னு சொன்னா, நீங்க வீடியோ போட்டு நீங்க உங்களோட பேரும் அட்ரஸும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு காசு அனுப்புங்க, நாங்க கொண்டே கொடுக்குறோம் என்றால் சும்மா ஒரு 10 பேர் அனுப்புறது இல்லை, ஒரு 100 பேரும் காசு அனுப்பலாம். யாருக்கு தெரியுது இவ்வளவு காசு ஒரு ஆளுக்கு போனதுண்டு. அதுக்கு தான் சொல்றேன், தேவையான ஆளுக்கு தான் அந்த காசு போகணும். அப்போ அட்ரஸை கொடுக்க அவருக்கு என்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் எல்லாருக்கும் இருக்கு ஸ்ரீலங்காவில். அப்படியாண்டு இல்லை, அப்படி இல்லையாட்டியும் நீங்கள் கொண்டு அவங்களுக்கு கொண்ட பேங்க்ல கொண்டு ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் வெளிநாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்த்து அனுப்புவாங்க காசு, அவ்வளோத்தோட விஷயம் முடியுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போகிறது இல்லை. நாங்கள் அப்படி சில வீடியோ போட்டிருக்கோம்னா சில வீடியோ போடாதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ என்னென்னா, நாங்கள் ஆரம்ப இடத்துல நாங்கள் அப்படி செஞ்சோம். ஆனால் இப்போ ஒருத்தங்கள் ஒரு உதவி கேட்டு வரைக்கும் மேலே அவங்களோட நிலைமை கஷ்டமாக இருக்கும். சரியானே, நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு வங்கி கணக்கு போட்ட பிறகு என்ன வாங்கன்னு சொல்லி சொன்னால், ஸோ இவங்க எங்களுக்கு காசு வரலன்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து தான் நாங்கள் அதை இதுக்கு முறை இவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு இதை செஞ்சு கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு அதை முடிச்சிடுவோம் அதோடைய ஆனால் நான் அதுக்கப்புறமா தான் நான் பார்த்துலானது இல்லைன்னா, டிரெக்டா வங்கி கணக்கு அவங்களே கொடுத்து போட்டு நீங்கள் ஒரு 15 நாளையில போய் அந்த வங்கி கணக்கு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு கொமாண்ட் பார்த்தேன். உண்மையாக அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நாங்கள் அப்படி யோசிக்கல. அப்படி செஞ்சிருந்தா உண்மையில இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நீங்கள் யூடியூபால இப்படி உதவி திட்டங்கள் செய்யலாம் என்றால், நீங்கள் இப்போ ஒரு பதிவு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, இப்போ தெரிந்தானே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வங்கி கணக்கு இருக்கு, அங்கதான் அந்த காசு போகும். அதுல அது யாரும் உடையலாது. அது அவங்களுக்கு அந்த காசு எடுக்கிறது அவங்களோட பிரைவேட் அக்கௌண்ட்டுகளுக்கு இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது பிரைவேட் அக்கௌண்ட்டுகளுக்கு காசு வேற வெளிநாடுகள்ல இருந்து உதவலை எல்லாம் செக் பண்ண போறாங்க. இனி செக் பண்ணுவாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்றது பிரச்சனை அந்த காசு போனவருக்கு தான் பிரச்சனை வரும் அந்த பேங்குகளுக்கு. இப்போ நீங்க ஏழை மக்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்திருந்தால் உங்களுக்கு யூடியூப் காசு தான் வந்திருக்கும், அவங்கள்ட்ட வேறாக்கள்ட்ட இருந்து காசு வந்திருக்காது. அப்போ அதோட பிரச்சனை முடியுது, வேலையும் நடந்து கொண்டு இருக்கும் படிவா. இப்போ இன்னொன்று என்னென்ன, இப்போ உதவிகளுக்கு போகில அவங்கள்ட்ட உண்மையாக என்னதான் எப்படி சுற்றி வேலை விசாரித்தாலும் ஒருத்தங்கள்ட்ட அவங்களோட பழைய கஷ்டத்துக்காக ஒரு சின்ன கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க வைங்கிறேன். அதை அவங்க கொடுக்காம அன்புலங்கள்ட்ட மறைச்சி பக்கத்தில் மறைச்சி தனிப்பட்ட முறையில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அவங்கள்ட்ட மனசில் இருக்கிறத நம்ம கடுமையாக எல்லாமே ஆழமாக சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ சொல்லலைன்னு சொல்லி நம்ம வங்கி கணக்கு தானே கொடுத்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கோழிக்கூட என்ன செஞ்சு கொடுக்கணும்னு வைங்க. அப்போ அந்த கோழிக்கூட செஞ்சு கொடுக்கறதுக்கு அமௌண்ட் அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டில் வரட்டும்னு சொல்லி விட்டான்னு நாங்களும் திரும்ப செக் பண்ணால் சண்டைமாக எடுத்து அவங்க அந்த கடனை கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கட்டிக்கல. ஆனால் அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, மீன் பிடிச்சி கொடுக்கறத தாண்டி மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுங்க சொல்லி. அப்போ கண்டிப்பாக அந்த கோழி கூடையோ இல்லை என்னதையோ அமைச்சு கொடுத்தா அதில் மூலம் எடுத்து அவங்க கடனை கட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன காசு சேர்ந்தது இந்த கடனை முடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தோட்டம் தான். ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. எங்களுக்கு உண்மையிலே ஒருத்தங்கள் சரி இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவையா, வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அடுத்த காலத்துக்கு போயிடுவாங்களான்டா நாங்கள் அதுக்கப்புறமான ஒரு முடிவு எடுத்து அவங்கள அந்த வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுப்போம். இதுக்கப்புறமா நீங்கள் இன்னமும் சின்ன ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, சரியோ பிரச்சனை ஒரு 1/2 மணித்தியாலம் வீடியோ ஓடுது, நிறைய ஜனம் பார்க்குது, வெளிநாட்டு மக்கள் கோடிக்கணக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. இப்போ நாங்களும் உங்களோட வீடியோவில் தட்டி போட்டு யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு லைக் கொடுத்து கமெண்ட் போட்டு இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டு எங்களுக்கு ஒரு கவலை நாங்களும் ஒரு $10 இல்லாட்டி $50 அனுப்புகிறோம். இப்போ எத்தனை பேர் இப்படி அனுப்புறதுன்னு சொல்லி ஏன் அந்த கணக்குகளையும் காட்டுறீங்கள்? இல்லை, நீங்கள் யூடியூப்லேயே சொல்லலாம் தானே, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் வந்தது, இந்த நாடுகள்ல இருந்து எவ்வளவு பேர் அனுப்பிடுங்க, இனி ஸ்டாப் பண்ணுங்க, இவங்களுக்கு இனி நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து முடிக்க வரையும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலாம் தானே. ஒரு வசனம் நீங்க சொல்றீங்க இல்லை, எல்லாரும் புது புது வீடியோ போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்து கொண்டு இருக்குது, யாருக்கும் கணக்கு தெரியாது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. இதுல சனம் அனுப்புறது நான் வேணாம்னு சொல்ல இல்லை, ஏண்டா அது சரியா போயிட்டு சேரணுமே. இப்ப ஒரு ஆள் ஒரு சின்ன உதவி கேட்கிறார், ஒரு ஆளுக்கு 5 லட்சத்துக்கு ஒரு சின்ன ஒரு டொய்லெட்டோ இன்னும் கட்டி தரணும். சரி,
25 மக்கள் 30 பேர் வெளிநாட்டில் இருக்கிறது அனுப்புறாங்க. ஒவ்வொரு ஆளும் $50 அனுப்ப மாட்டாங்க. சில ஆட்கள் $50 அனுப்புவாங்க, இல்லாட்டி மற்ற $100 அனுப்புவாங்க, மற்ற 200 அனுப்பக்கூடும் என்று சொல்லி. மற்ற இன்னும் ஒரு விஷயம் நான் இதில் கவனிச்சேன் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த வீடியோவில் காய்ச்சி முடிஞ்ச உடனே இப்ப பேரை சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறார். அவர் என்ன சொல்றான்னு சொன்னா நெடுகாலம் அவற்ற வீடியோல அவர் சொல்லுவார், அந்த வீடியோவில் இப்படி உதவி தேவையா இருக்கு, இதுக்கு ஒரு 5-10 லட்சம் எங்களுக்கு தேவையா இருக்கு, உங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்கறதுக்கு என்று சொல்லி ஒரு அண்ணா சுவிஸ்ல இருக்கிற அண்ணாக்கு டெலிபோன் அடிப்பார். உடனே அடிச்ச உடனே அந்த அண்ணாக்கு ஒரு 2 லட்சம் அந்த அண்ணா சொல்லுவார், நான் அனுப்ப போறேன். அப்ப அந்த அண்ணா வந்து நெடுகாலம் அவர் கையில வச்சு கொண்டிருந்து அடிக்கிறது. அப்ப அந்த அண்ணா யார் அவர் நெடுகாலம் அந்த காசு அனுப்புறவர்? அதுல ஒரு கேள்விக்குறி ஒன்று வருது. என்னன்னு சொன்னா, இது கேட்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்கறவங்க நினைப்பாங்க, ஓகே அந்த அண்ணா அனுப்புற, நானும் அனுப்ப போறேன், பெற்ற பேர் பேர் நானும் அனுப்ப போறேன், இப்படி எல்லாரும் பேர் அனுப்ப போறாங்க. இந்த காசு சரியான முறையில போய் சேர்ற விஷயம் வந்து கடவுளுக்கும் காசு பேங்க்ல வந்து காசு எடுக்கிறவருக்கும் தான் தெரியும், மிச்ச பேருக்கு தெரியாது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதான் வண்டி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அதான் நிப்பாட தேவையில்லை. நான் சொல்ல இல்லை யாரும் நிப்பாடுங்க, நிப்பாடி போட்டு சும்மா வீட்டுல இருந்து போட்டு ஃப்ளோகிங் வீடியோ போடுங்கன்னு நான் சொல்ல இல்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் உதவி திட்டம் செய்யறோன்னு சொன்னா, இப்ப நீங்கள் எங்க போனாலும் சட்டப்படி நடக்கணும். அது உதவி திட்டம் என்று சொல்லி நீங்கள் பேரை ஒரு பதிவு ஒன்றை செய்து அதுக்கு டேக்ஸே வராது. அந்த முதல் போன அவர் சொன்னவர் அது டேக்ஸ் இல்லை. நீங்க வார காசுகள் முழுக்க இந்த வெளிநாட்டிலிருந்து வார காசுல டேக்ஸ் கட்ட தேவையில்லை. என்னடா நீங்க உதவி திட்டங்கள் செய்யற, நீங்க ஏழைகளுக்கு காசை கொண்டே கொடுத்து அவங்களை நன்றி. ஓகே, நீங்க கதை அடுத்தது பிரான்சிஸ் பேசுங்க. அடுத்தது வேட்ட பேசணுமா? பிரான்சிஸ் நீங்க தொடங்க. நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகுதான். நான் விஜய் கார்த்திகேயன் சப்போர்ட் பண்றேன். சரியா? என்ன சப்போர்ட் பண்றேன். ஆனால் இவ சொல்ற மாதிரி அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குதுண்டா, எத்தனாசு வருதுன்னு அவருக்கு காட்டணும், காட்டி போட்டு கணக்கு வழக்கு காட்டணும். சட்டம் மூலமா செய்யணும் தான் அரசாங்கம் எதிர்பார்க்குது. அப்படி உங்களால செய்ய முடியுமா? புடுங்கின காணவன அரசாங்கம் வந்து புடுங்குறாங்க மக்களுக்கு. எங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணும், அதை அடுத்த கட்டணும். எங்களுக்கு அது எங்களுக்கு பிரச்சனை. நீங்க புரிஞ்சு நாங்கள் இப்ப வந்து எங்களுக்கு அவைக்கு வச்சவங்க மக்களை வந்து மோத்தா காட்டி வீடியோ போடக்கூடாது. மற்றது வந்து அந்த வீடியோக்கள் சொல்லுங்கண்ணா. நாங்கள் என்னண்டா ஒரு கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து தமிழர்களை எதிர்த்தா தான் அந்த கிராமத்தை அவங்களுக்கு பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த தண்ணி லைன் பிரச்சனைன்னு சொல்லி இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து எடுத்து வரணும். அதுக்கு கிட்டத்தட்ட 12-14 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதை வீடியோ போட்டு எடுத்து நாங்களாக செஞ்சுறாங்க. அப்போ செய்யக்களை வந்து அது அரசாங்கத்து மூலம் தான் செய்யணும்னு சொல்லி ஒன்று இருந்தது. அப்போ சரியான நாங்கள் அரசாங்கத்து மூலம் வந்து போய் அதை நடக்கைகளை வந்து உங்களுக்கு தெரியும் வந்து லஞ்ச பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சு நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து அதுக்கு முரண்பட்டும் நாங்கள் வீடியோ போட்டுட்டு ஒரு ஏரியாவுக்குள்ள போய் நிற்கல வந்து இப்போ அந்த ஏரியாவை கடந்தாங்க வேற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா தான் நாங்கள் லைன் தருவோம், இல்லை லைன் தர மாட்டோம்னு சொல்லி பெரிய முரண்பட்டு நின்றாங்க. அந்தந்த பிரச்சனைகளால தான் அப்படி சில பிரச்சனைகளால தான் நாங்கள் அதை நோக்கி போகிறதில்லை. ஆனால் நீங்கள் எங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போனால் ஜிஎஸ்சியோ இல்லை அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அண்ணாக்களையோ தொடர்பு கொண்டு தான் நாங்கள் போவோம். அந்த வீடியோக்குள்ளேயும் நாங்கள் காட்டிடுவோம், இவர் அந்த ஆடியன்ஸ் அண்ணா இவர் தான் வந்து எங்களுக்கு இந்த ஃபேமிலியை காட்டி தந்தவர், இவர் தான் வந்து இந்த ஏரியா ஜிஎஸ் இவர் தான் காட்டி தந்தவர் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கோம். டிஎஸ்ஐ கூட நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். உங்களை எங்களுக்கு காட்டினோம். அந்த தண்ணி இது வந்து திறக்கிறது வந்தது கூட டிஎஸ்ஐ அவர் தான் வந்தது. ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. அடுத்த வேட்டை நீங்க பேசுங்க. கதைச்சிட்டு போகட்டா? நீங்க அழைச்சிட்டு போங்க. 2 சொல்ல நீங்கள். ஓகே ஆர்ஜே தமிழா, நீங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய நோக்கத்துல வீடியோ எடுக்கிறீங்களா, விலாக் செய்யற நோக்கத்துல வீடியோ எடுக்கிறீங்களா?
இப்போ ஆரம்பத்துல வந்து பிளாக்ல இருந்தாங்களே எங்களோட சேனல்ல போய் நீங்க ஆல் லிஸ்ட் கொடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கு உங்களோட எத்தனை வீடியோஸ் பிளாக் எடுத்தது வந்து. அப்ப அதே பாணியில தான் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குல்ல இப்ப என்ன தெரியும் இதுதான் எங்களுக்கு தெரியும் என்ன பிளாக் எடுக்கிறது தெரியும். அப்போ வந்து உண்மையா அதை எடுக்கல அப்படியே அந்த இதனில எடுத்து போறதுதான். கண்டிப்பா நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறேன்டா ப்ரோ, விலக் எடுக்க தேவையில்லை. நீங்க வந்து கண்டிப்பா ஷோர்ட்டா அவைக்குடைய பிரச்சனையை சொல்லலாம். அதை விட்டுட்டு லாங்கா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது தானே ப்ரோ. என்னென்னா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட உண்மையான இவங்களுக்கு கஷ்டம் இவங்க இதில் கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ எப்படி சொல்கிறேன். நார்மலாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷம் ரெண்டு வைங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து காட்டுறோமா அவங்க மேலே சாப்பாடு கஷ்டமாக இருக்காங்க நீங்களும் இருக்கா வந்து ஹெல்ப் பண்ணிடுவாருன்னு சொல்லிவிட்டு போனால் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை நம்புவாங்கன்றதே தெரியாது. இங்கே இருந்தாலும் அப்படி இல்லை. இப்போ நீங்க வந்து அவைகிட்ட இருக்கிற பிரச்சனையை விவரிக்க தேவையில்லை, பிரச்சனையை சொன்னாலே போதும்ன்றது எங்களோட கருத்து. ஓகே ஓகே அண்ணா, ஓகே யூகே தமிழா, நன்றி. அப்போ வேட்டை நீங்கள் உங்களுடைய தொடங்கும். மற்றது என்னன்னு சொன்னாங்கன்னா இவன் சொல்ற சரி, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போடுறேன்னா அவங்க மெனக்கட்டு போய் அங்க வீடியோ எடுத்து 4 பேருக்கு 5 சம்பளம் கொடுத்து அது யாரு கொடுப்பாங்க? ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டா அவங்களுக்கு சம்பளம் ஒரு வீட்டை கஷ்டம் வந்து கஷ்டம் A to Z சொல்ல தேவையில்லை. நல்லவங்க உதவி செய்யற எண்ணம் இருந்தா விலாக் தேவைப்படாது. இல்ல நான் என்ன சொல்றேன்டா, உதவி செய்யறா அவைக்கு இருக்குது. ஆனா வந்து வீடியோ கொஞ்சம் நீட்டினா நீங்க பாக்குறாக்கள் பார்வை கூடும், கூடுக அவைகளுக்கு அந்த யூடியூப் இன்கம் கொஞ்சம் கூட வரலாம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் யாரும் மட்டும் தட்டக்கூடாது. யாரும் இல்ல நீங்க எல்லா விஷயத்திலும் ஒருதான் பிள்ளை விட்ட காணா எல்லாரையும் வேணா பிள்ளையாண்டு சொல்லி கொண்டு இவர்கிட்ட காசு கொடுத்ததோ அந்த அகல் மேல வந்து கதைங்க. இல்ல தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காசு அரசாங்கத்தை கணக்கு காட்டுங்க, அவைக்கு டாக்ஸ் காட்டுங்க. அந்த வழிமுறைங்களை தேவையில்லை. அதுக்கு செய்யறவரும் செய்ய போறவரும் பார்த்துக்கொள்ளட்டும். எங்கட பிரச்சனை எங்கட முக்கியமான பிரச்சனை வந்து அங்க உள்ள ஏழை மக்கள் வீடியோ பிடிச்சி காட்டி சாகும் என்ன சொல்ல அழியா சொத்து அந்த வீடியோ வந்து யூடியூப்ல ஏற்றி வச்சுக்கப்பட்டு நான் கிடைக்கிறேன். மற்றது ஒரே ஒன்று என்ன வந்து எங்களுக்கு 3வது கோரிக்கை வச்சது எஸ்கே மேல இப்ப ஆக்களை நக்கல் அடிச்சு நல்ல படிக்கணும். மற்றபடி கொடுக்குறவனும் வேண்டவனும் கணக்கு வழக்க பார்க்கட்டும். நீங்கள் இப்ப நான் அனுப்புறது ஆர்ஜே தமிழுக்கு எனக்கு கணக்கு தெரிஞ்சா நான் ஓகே விடுவேன், இல்லையாண்டா நான் அடுத்த ட்ரிப் அவர் செய்ய மாட்டேன். அதோட முடிஞ்ச ஆட்டம். கருத்து சொன்ன நீங்கள் திருப்பி வராதுங்க, தேவை செய்து நினைச்சு வந்தா அதோட எங்களுக்கு முடிஞ்சது. அரசாங்கத்தை விஷயத்தை நான் கதைக்கிறேன். இல்ல அரசாங்க விஷயங்களுக்கு தேவையில்லை. அரசாங்கத்தை பற்றி இல்ல கதைக்களை மற்ற கதைக்களை நான் அங்க தொழிற்சேரன் சரியா, அங்க தொழிற்சேரன் எத்தனை 1000 பேர் அரசாங்கத்துல உள்ளவங்க தொழிற்சேராங்க, டேக்ஸே கட்டாம இருக்காங்க. இபிஎஃப் பிடிஎஃப் ஒன்றுமே கட்டாமல் எவ்வளவு மக்கள் ஏமாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா உங்களுக்கு அரசாங்கத்தை பற்றி? எத்தனை 1000 பேர் ஏமாத்திரம் தெரியுமா? எல்லாரும் ஒட்டுக்கா வெயிட் பண்ணுங்க. இன்னும் 12 நிமிஷத்துல வந்து இந்த லைவ் நான் என் பண்ண போறேன். அவரும் படுக்கணும். அதுக்கு பிறகு இந்த இவற்ற சப்ஜெக்ட முடிச்சுட்டு பிறகு அடுத்த லைவ் போடுவேன். 12 நிமிஷத்துல என்ன விஷயமோ கதைச்சு லைவ் என் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு விடுங்க. ஓகே, நன்றியா. இல்ல அங்க நான் தொழிற்சேரேன்னா எனக்கு நல்லா தெரியுமா. இபிஎஃப் பிபிஎஃப் வந்து அங்க வேலை செய்யறவனுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறேன். வேலை செய்யறவன் நான் டிரைவரா வரத வச்சுக்கிறேன், அவனுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறல, அது கட்டுறது, அதெல்லாம் அரசாங்கத்தின் வேலை. சரி, அரசாங்கம் கவனிக்க அரசாங்கம் போகுது கடைக்குள்ள அவன் வேறவனுக்கு டாக்ஸ் பே கார்டு காட்டுறான், அரசாங்கம் பார்த்துட்டு திரும்பி போகுது. தெரியுமா எவ்வளவு வேலை நடக்குது அரசாங்கம். அரசாங்கம் தான் முழுக்க தப்பு பண்ணது. நாங்க தப்பு பண்றதே முதல்ல அரசாங்கம் தான். சரி பேட்டா, ஓகே. SL லக்ஷ்மன் வணக்கம் அண்ணா, கதைக்கிறீங்களோ? ஓகே, இல்ல சுடல நீங்க ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? நான் இவரை கேட்க போறேன். அண்ணா வணக்கம். ஓகே, என்னுடைய அக்கா வந்து ஆஸ்திரேலியால இருந்து கொஞ்சம் காசு அனுப்பிடுவா. ஞாபகம் இருக்கா? தெரியாது, நீங்க பேர் இது சொன்னீங்கன்னு சொன்னா பேரு சொல்ல. சரி, காசை தந்து நீங்க எடுத்துட்டீங்க, காசு பணம் வந்தது கூட அக்கௌண்ட்டுக்கு 4.5 மாசமா நீங்க அந்த காசு கொடுக்கவே இல்லை. அவ ஒரு 10 தரம் உங்களுக்கு தெளிவா எடுத்திருப்பா. இன்னும் கொடுக்கலையா? இல்ல, கடைசியா நீங்க கொடுத்து சொல்லி ஒரு லிங்க் வீடியோ வந்து அனுப்பியிருக்கீங்க.
4.5 மாசத்துக்கு பிறகு நீங்க அனுப்பியிருக்கிறீர்கள். அதுன்ற காரணம் என்ன? நான் பேர் சொல்ல அதுல சொன்னா தெரியுமா, நான் பப்ளிசிட்டா விரும்பல. எனக்கு தெளிவுபடுத்தாதான் எந்த உதவி என்று சொல்லி தெரியும். இப்ப என்னண்டா ஒருத்தங்களோட உதவி வந்து சரியா அவங்களுக்கு சேர்ந்தா தானே அந்த காசை கொண்டு அப்படியே வந்து கொடுக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 கோழிக்குள்ளோ இல்லை என்ன ஒன்று செய்யறதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, அதுல ஒரு 3 லட்சம் தேவைப்பட்டு நாங்கள் மிச்சம் அவங்கள்ட்ட கதைச்சு கொண்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் திரும்ப போய் இன்னொரு அவங்கள அந்த அளவு பெரிய உதவி இல்லை. இது ஒரு 50,000 அனுப்பியிருந்தோம் சரியா, அதை சொல்லி கொடுத்திருந்தோம். நீங்க 4.5 மாசம் மட்டும் கொடுக்கல, 10 தடவை உங்களுக்கு தெளிவாடிச்சோ நீங்க இக்னோர் பண்ணிட்டு கடைசியா பேருந்து கொடுத்தோம்னு சொல்லி ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிக்க. அதான் நாங்க என்னடா இருக்கு. இப்ப நான் இதை சொல்லல கதைக்கிறேன், பேர் சொல்ற சரியில்லை தான். இப்போ என்னண்டா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், இப்போ எங்கள்கிட்ட அனுப்பிட்டு இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுங்கோ, நீங்கள் வந்து இதை செய்ய தேவையில்லை, இப்போ அதாவது வீடியோ காட்ட தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் கொடுங்கோன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக கொடுத்து போட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ அனுப்பிடுவோம். எக்கச்சக்கமான இருக்குது அப்படி அனுப்பிடுவோம். செஞ்சுருக்கோம் வந்து அப்படி எங்களுக்கு கொடை பண்ணி சொல்லியிருந்தா நாங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சிருப்போம். அப்படி அதை தாண்டியுமே ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனை இல்லை, ஆனால் தெரியல எனக்கு வந்து நீங்கள் சரியா சொன்னா தான் நான் அதை என்னன்றதை சொல்லலாம். வந்து நீங்க இன்பாக்ஸால போயிட்டு கனெக்ஷன் பண்ணி அதை உறுதிப்படுத்துங்க தயவு செய்து. ஆனா அப்படி நடந்திருந்தால் உண்மையா கூட அப்படி நடந்த அண்ணன் வெயிட் பண்ணுங்க. லக்ஷ்மன் கதைங்க புதாக்கள் கதைக்கிறோம், எங்களுக்கு தெரிந்த கேள்விகள் புதாக்களை லக்ஷ்மன் கதைங்க ப்ளீஸ் சொல்லக்கூடிய. ஓகே சொல்லக்கூடிய இந்த கணவர் நிக்கிறாங்க வாரத்துக்கு புதாக்களை கேட்கட்டும். நாங்களே என்னத்த கேட்கிறோன்னு இந்த ஜியா வாங்க லக்ஷ்மன் கேட்கலையா? ஜியா கேளுங்க கேள்வியே. ஹலோ அண்ணா கேளுங்க நீங்க கேள்வி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அங்க இருந்து எதுவுமே தயவு செய்து முழு பெரும் வாய் விட்டு காய்ச்சி கொண்டிருக்கலாம். இங்க இருந்து ஒராக்களும் செய்கிறார்களுக்கு தான் தெரியும். சரிதானே? நாங்களும் அவங்க ஆர்ஜே தமிழ என்ன சேர்ந்து உன்னிப்பா பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? இதுல ஏத்தனீங்கள் விஷயத்த கதை கொடுங்க. அவங்களுக்கு இப்படி இப்படி செய்யுங்க, என்ன விளக்கம் இருக்கு, இப்படி இப்படி திறந்த வழியை பாருங்க, என்ன பல விட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுங்க. அவங்க அதுக்கு வழியை பார்க்கட்டும். அதுக்கு முடிஞ்ச விஷயத்த வச்சு அப்படி இப்படி கேட்டு கொண்டிருக்கிறது ஒன்னும் அநாகரிகமா இருக்கு. நாங்க பார்த்தோம் எங்களுக்கு தெரியுமண்ணா. இப்ப அவையத்தான் நீட்டாக்குறதுக்கு இந்த கதை நடக்கொழிய நீங்கள் இப்படி இடையில வந்து குழம்பிட்டு போனால் அது தெரியும் தானே உங்களுக்கு, அது தெரியும் தானே நம்ம இனத்தை பற்றி பேருந்து. நீங்கள் வந்து இப்ப இடையில அவரை ஹெல்ப் பண்ண வந்து எல்லாரும் வந்து கெட்ட பேர் கதையால ஒரு மாதிரி தாக்கமா இருக்கு. செய்யலாம் அவை அந்த இடத்துல நிக்கிறேன், நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். அதான் உண்மை. 250 பேருக்கு ஆனா ஒன்று தப்பா கதைப்பாங்க, அதை புரிஞ்சு கொண்டு அவரே நீங்க வந்து இந்த வரைக்கும் நாங்கள் அண்ணா வெயிட் பண்ணுங்க. ஜியா நீங்க சொன்ன கருத்துக்கு நன்றி. என்ன நீங்க சொல்ற பிள்ளைங்க 1-2 கேலரி விழுமண்ணா அதை தாண்டி தான் அவர் போகணும். அண்ணா லக்ஷ்மண கேள்வியை கேளுங்க. ஜியா நன்றி. என்ன லக்ஷ்மன் கேள்வியை கேளுங்க ப்ளீஸ். ஓகே அப்ப நில்லுங்க, அடுத்த ஆள் ஏத்துறேன். திருப்பி கேட்டாக்கள் ப்ளீஸ் வர வேண்டாம். திருப்பி சொல்றேன், வந்த நீங்க திருப்பி வராதுங்க ப்ளீஸ், மன்னிச்சு கொள்ளுங்க. சிவானா கேளுங்க கேள்வி. சிவானா கேளுங்க. லக்ஷ்மன் மீட் பண்ணி நில்லுங்க ஜாப்ல. போயிட்டு வர போறீங்களா நீங்க போறீங்களா? இதுதான் பிரச்சனை உங்களோட விருப்பம். நிக்கட்டு சிவானா கேட்டு. ஓகே சிவானா கேளுங்க கேள்வி. ஆர்ஜே தமிழா வணக்கம் தம்பி. வணக்கம் சொல்லுங்க. இதுல இப்படித்தான் தம்பி, நாங்கள் கீழே வர மெசேஜ் இப்போ வளர்ந்து வரைக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தானா எல்லாத்தையும் சமாளிக்கணும். இப்போ மேலே வந்து கச்சவதற்காக கீழே போடுற மெசேஜ் எல்லாம் பார்த்தா நாங்கள் ஒன்றும் செய்யலை. என்ன அதை விட்டுட்டு இப்போ இதில் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வரல, கூடுதலையா உங்களுக்கு வயசுக்கு பெரியாக்கள்லாம் இதில் உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீனும் அதை கேட்டு உங்களோட இதில் செவிசாய்ச்சி மற்ற இதில் வந்து கதைச்சிட்டு இறங்கி போனோடனே அதை கதைச்சதை காய்ச்ச முடிஞ்சிட்டு இருக்காம மைண்டில் அதை நல்லா ஏற்றி உங்களோட அடுத்த முயற்சிக்கு போங்க. கட்டாயம் இதை வந்து உங்களோட மைண்டில் ஏற்றி வச்சிருங்க. இதில் சில விஷயங்கள் நல்லதை சொல்றதை ஏற்றி வச்சிருங்க. இதுதான் நான் எந்த ஒரு தம்பி மாதிரி நினைச்சு உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்றேன். பதில் சொல்ல வேண்டிய இல்ல, அவர் உங்களை புத்தி சொல்லியிருக்கா. ஓகே இதுல வந்து தப்பா கருத்து பதிகிறாங்க வந்து நாங்கள் அவருக்கு சார்பா கதைக்க ஒரு
கேள்வி கேட்க விருப்பம்னா மேல வாங்க, எல்லாரும் கேட்கலாம். நாங்க கையேத்துற முழு பேரையும் எடுத்துக்கூடான்னு இருக்கிறோம் புது ஆக்களை. பிரான்சிஸ்கோ மேல வரது கேட்கிறேன், எடுக்கட்டா திருப்பி இருக்கா? இல்ல வேண்டாம், அப்ப 2 தரம் எடுத்துட்டேன். வேண்டாம் ஐயா, மேக் வந்து மீட்ல இருக்க சிட்டிசன் கதைங்க. இதுல குழப்பறதுக்கு மன்னிக்கவும், நான் இவர்கிட்ட கேள்வி கேட்கல. நான் இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டீங்க. நான் இதுல ஒரு 2-3 பேரு கீழே நிக்கிறாங்களே பதில் சொல்றேன், சரியா? ஓகே. இந்த கருத்துகளுக்கு கீழே வர கருத்துகளுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த பிரச்சனையை நாங்க கொண்டு இவ்வளவு தூரம் கொண்டு விட்டாச்சுது. இப்போ உங்களுக்கு எப்படி என்று சொன்னா, எங்களுக்கு எங்கண்ட உள்பட்டியலில் தனிப்பட்ட ரீதியா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ நேற்று அனுஷனை கூட்டி கொண்டு காய்ச்சி, இன்றைக்கு ஆர்ஜி தமிழாவை கூட்டி கொண்டு காய்ச்சது. இதுக்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு அப்படியான பதில்களை சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது சரியா பிள்ளையா, நாங்கள் கேட்குற கேள்வி சரியா இருக்குதா என்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. சும்மா நின்றுட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறோம் அந்த இந்த கதையெல்லாம் நீங்கள் கதைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு இவ்வளவு தூரம் கொண்டுறக்குள்ள நீங்களும் தான் சேர்ந்து செயற்பட்ட நீங்கள் வடிவம் விளங்கி கொள்ளுங்க. இதுக்கு பிறகும் சில விஷயங்களை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இவங்களுக்கு காசு அனுப்பலாமா, உதவி திட்டத்தை தொடர்ந்து செய்யலாமா, இல்லை நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கணக்கு கேட்கலாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் தான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இல்லை இந்த பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு போகலாம்னு நினைக்காதீங்க. ஓகே, நன்றியா லக்ஷ்மண். மற்றது வந்து நாரியமா நீங்க கீழே மேல குரல் காட்ட விரும்ப இல்லாம எழுதுனீங்கன்னு சொன்னா அது நாரியமா கேள்வினா கேட்போம். இவ்வளவு நாளும் இவங்கள்ட்ட கேட்கணும், இவங்களை கூப்பிடணும், கதைக்கணும் பண்ணீங்க. இன்றைய கூப்பிட்டா பிறகு நாங்கள் இவங்களுக்கு நாங்கள் வந்து யாரையும் சரிபுல இல்லை. இந்த பிரச்சனை இருக்குது, மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கேள்வி இருக்கு. இன்றைக்கு எல்லாரும் வந்து எவ்வளவு கேள்வியை கேட்குறீங்க எங்கள்ட தளத்துல, அவ்வளவு கேள்வியும் உண்மையா இருக்க போய்த்தானே நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதுக்காகத்தான் இவங்களை கூப்பிட்டு உங்கள்கிட்ட விட்டு இருக்குது. இதுக்கு பிறகு நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் அனுப்ப போறேன் காசு உதவி திட்டத்துக்குன்னா அது எந்த தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை. அப்ப நீங்க தான் இனி முடிவு பண்ணணும், இவங்களுக்கு காசு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா, இதை செய்யலாமா வேணாமா இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டேன்னா நாங்க வந்து இவங்களை முட்டு கொடுக்கல, இவங்க வந்து தளத்துக்கு வந்து தங்கட பிரச்சனையை சொல்றாங்க. கேளுங்க. ஓகே ஓகே லக்ஷ்மண் பேசுங்க. கொஞ்சம் அடுத்த டைம் இருக்கு என்ன அப்படி என்ன நான் ரக்கித்தான் அனுப்பணும், விடம் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சாங்க. தேடுகிறேன் பேசுங்க. அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? விடியன் அண்ணா எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஆமாம், அவரோட கதை எங்க அப்போ எங்களோட தமிழ் 30-40 அதெல்லாம் இதுக்கு ஒரு மெயின் தாளம் ஒன்று உள்ள எங்களோட குரூப்பை கொண்டு உள்ள ஓடுறது. ஆமாம், இப்போ வந்தவரோட கதையை கேள்வியை கேளுங்கண்ணே. அவங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் உண்மையா நான் அவங்களை காண்ற மேல கேளுங்கண்ணா கேள்வியில தயவு செய்து. அண்ணா இப்ப சரியண்ணா, இப்ப இந்த எங்களோட கிருஷ்ணா செய்த அதே வேரியத்தான இந்த பன்னி மைந்தன் செய்து கொண்டு இருக்காரு. கேளுங்கண்ணே. எங்களோட கிருஷ்ணாவா? இல்ல இது ஆர்டிஐ பத்திக்கிலோ இல்ல அப்ப நான் ரங்குறேன், அதை பற்றி தெரியாது. ஓகே நன்றி. ஓகே நன்றி தம்பி. ஓகே யாரு அபியக்கா?